இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக. அடுத்ததாக இது திமுக ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட வரைக்கும் அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அடுத்ததா என்னன்னா, திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் 6 மணி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது. ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கணும், ஆமான்னு சொல்லிருக்கணும். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க விளக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல நீதிமன்றம் 3 நாட்கள்ல அவங்க நீதிமன்றத்துல 3 நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும். நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கப்போ இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைச்சோம். ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு, வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம்.